السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता खुतबे में जिक्र हुआ था कि கடந்த खुतबाவில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பில் மூழ்கி போய் திருக்குர்ஆனை விளங்கினார்கள் என்று குறிப்பிட்டேன். திருக்குர்ஆனின் கட்டளைகளை விளங்கினார்கள், அல்லாஹ் தஆலாவின் தௌஹீதை விளங்கினார்கள். ஏனென்றால் தௌஹீதின் உண்மையான கருத்தை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊடகமாக கொள்ளாது புரிய முடியாது, திருக்குர்ஆனுடைய அறிவையும் பெற முடியாது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹுடன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை புரிவதும் அவசியமாகும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் லா இலாஹ இல்லல்லாஹுடைய உண்மையான செயல் முன்மாதிரி ஆவார்கள். எவ்வாறு இருப்பினும் இது சம்பந்தமாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். அதில் அவர்கள் தௌஹீத் குறித்து விளக்கியுள்ளார்கள். உண்மையான தௌஹீத் என்றால் என்ன, எவ்வாறு அமல் செய்வதன் மூலம் மனிதன் ஏகத்துவம் உடையவனாக விளங்க முடியும் என்று விளக்கியுள்ளார்கள். சூரா நாஸின் விளக்க உரையில் இலாஹின் நாஸின் முக்கியத்துவத்தை விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள். ரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ் பற்றி விளக்குகிறார்கள். கூறுகிறார்கள், நான் கூற விரும்புவதாவது, முதலில் இந்த சூராவில் இறைவன் ரப்பின் நாஸ் என்று கூறினான், பிறகு மலிக்கின் நாஸ், கடைசியில் இலாஹின் நாஸ். இதுவே மனிதனின் அசல் நோக்கமும் குறிக்கோளும் ஆகும். அதாவது இலாஹின் நாஸ் என்பதே மனிதனின் லட்சியமாகும், இருக்கவும் வேண்டும். கூறுகிறார்கள், இலாஹ் என்பது இலக்கு, வணக்கத்திற்குரியது, தேட்டத்திற்குரியது என்று பொருள்படும். அதாவது நாம் பெற வேண்டிய டார்கெட் ஆகும், அதனை பெறுவது அவசியமாகும். அதனை பெறுவதற்கு மனிதன் முயற்சிக்க வேண்டும். ஓர் ஏகத்துவத்தை உடையவர் முயற்சிக்க வேண்டும். இதுவே அவரது தேடுதல் ஆக வேண்டும். இலாஹ் என்பதன் பொருள் இலக்கு, வணக்கத்திற்குரியது, தேடுதலுக்குரியது என்று எனவேதான் கூறப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருள் லா மஅபூத் அலி வலா மக்சூத் அலி
வலா மத்லூப் லி இல்லல்லாஹ். कोई मकसूद नहीं அல்லாஹ்வை தவிர எனக்கு வேறு வணக்கத்திற்குரியதும் இல்லை, இலக்கும் இல்லை, यही सच्ची तो தேடுதலும் இல்லை. कि हर मदा और सताइश का मुस्तहिक अल्लाह ताला को ही ठहराया जाए. கூறுகிறார்கள், இதுவே உண்மையான தௌஹீதாகும். ஒவ்வொரு புகழுக்கும் தகுதியுடையவனாக அல்லாஹ்வையே ஆக்குதல், अल्लाह ताला की तरफ எல்லா புகழையும் அல்லாஹுக்கே ஆக்குதல், और यही हकीकी तौहीद है. இதுவே உண்மையான தௌஹீதாகும். फरमाया அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய புகழ்கள் அவனுக்கே அழகு சேர்க்கின்றன. और तमाम अमराज का चारा और मदावा கூறினார்கள், எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவன், ला इलाहा புகழுக்குரியவன் அவனே. फरमाया कि அவன் எல்லா நோய்களையும் அகற்றக்கூடியவன், அவன் ஒருவனே. मबूद मुराद ली லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருள் இதுதான். அதாவது அல்லாஹ்வை எல்லா விருப்பங்களின் मन नहीं होता. இறுதி முடிவாக நம்பப்படும்போது தௌஹீது முழுமையடைகிறது. சூஃபிகள் இலாஹ் என்ற சொல்லிலிருந்து விருப்பத்திற்குரியது, मोहब्बत और अज़मत कायम होगी, वरना सिर्फ बात இலக்காக்கத்தக்கது, வணக்கத்திற்குரியது என்ற பொருள்களை फरमाते हैं எடுத்துள்ளனர். कि इस्लाम की आला और अकमल तरीन के நிச்சயமாக அதுவே அசலும் உண்மையும் ஆகும். खुदा का फजल है कि इस्लाम के जरिए மனிதன் எதுவரை முழுமையாக खुदा का இதனை கடைபிடிக்கவில்லையோ जरिए मुसलमानों அவனிடம் இஸ்லாத்தின் நேசமும் மகத்துவமும் நிலை நிற்காது. को सल्लल्लाहु अलैहि वसल्लम லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மையான முறையில் கடைபிடிக்கப்பட்டால் मुसलमानों को बहुत बड़े फख्र இஸ்லாத்தின் உண்மை நிலை நின்றுவிடும். இல்லையென்றால் இவை வெறும் பேச்சுகளே ஆகும். पत्थर பிறகு இஸ்லாத்தின் உயரிய முழுமையான போதனை குறித்து அன்னார் கூறினார்கள், खुदा इंसान नहीं है बल्कि वो இது अल्लाஹ்வின் அருளாகும். இது இஸ்லாம் மூலமாக முஸ்லிம்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த அருளை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். को यूं है. எந்த கோணத்தில் பார்த்தாலும் मुसलमानों இது முஸ்லிம்கள் பெருமிதம் கொள்ளத்தக்க இடமாகும். सल्लल्लाहु अलैहि वसल्लम है जिसकी नबूवत கல், மரம், விலங்கு, நட்சத்திரம் அல்லது மரணித்து போன மனிதன் முஸ்லிம்களின் இறைவன் அல்ல. आपकी रिसालत மாறாக சர்வ சுதந்திரமும் வல்லமையும் உள்ளவன். बल्कि उसके அவன் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றையும் படைத்தான். அவன் ஹய்யுல் கய்யூம் ஆவான். जो उसकी सदाकत की முஸ்லிம்களின் ரசூல் எத்தகையவர் எனில் चुनाचे इस वक्त भी खुदा ने इन सबूतों और बरकत और फ्यूज को जारी किया है. அவரது நுபுவத் மற்றும் ரிசாலத்து கியாமத் வரை வியாபித்துள்ளது. मोहम्मदिया का सबूत அவர்களது தூதுத்துவம் இறந்து போன தூதுத்துவம் அன்று, ऐसी आम है மாறாக அதன் பழங்களும் வளங்களும் புத்தம் புதியதாக எல்லா காலத்திலும் பெறப்படுகிறது. அது அன்னாரின் உண்மைக்கு எல்லா காலத்திலும் ஆதாரமாக திகழ்கிறது. कि कह दे कि ऐ लोग எனவே இறைவன் இக்காலத்திலும் அந்த ஆதாரத்தை நிரூபிக்கும் பொருட்டு பர்க்கத்தை வழங்கியுள்ளான். फिर फरमाया वो मार ஹதரத் மஸீஹ் மவ்ஊதை அனுப்பி रहमतुल लिल आलमीन முஹம்மதியத்தின் நபித்துவத்திற்கு இன்றும் ஆதாரம் தந்துள்ளான். और हमने तुझे दुनिया की तरफ பிறகு அவர்களது வாதம் எந்த அளவு பொதுவானது எனில் அது முழு உலகிற்குமாக உள்ளது. आया कि கூறினார்கள், तो ऐसी काम அல்லாஹ் தாலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான், குல் யா அய்யுஹன் நாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, और फीहा கூறுக நான் உங்கள் எல்லோருக்கும் ரசூலாக வந்துள்ளேன். जिसमें பிறகு கூறினான், ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நான் உம்மை உலகில் ரஹ்மத்தாக ஆக்கி அனுப்பியுள்ளோம். கூறினார்கள், அவன் வேதத்தை தந்தான். அது எத்தகைய முழுமையான விளக்கமான வேதம் என்றால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப ஃபீஹி, ऐसी सदाकतें जो दायमी हैं மேலும் ஃபீஹா குதுபுன் கையுமா, அதில் நிலைத்து நிற்கும் போதனைகள் உள்ளன. और आयात और मुहकम மற்ற வேதங்கள் வெறும் கதைகளாக உள்ளன. निजाम நிரந்தரமான உண்மைகள் திருக்குர்ஆனில் மட்டும்தான் உள்ளன. அது ஆயாத்தும் முஹக்கமாத்துன் ஆகும். फरमाते हैं कि गरज हर तरह கவுலுன் ஃபஸ்லுன் और मुकम्मल दीन मुसलमान மீசான் முஹைமின் ஆகும். यौमा अकमलतु लकुम दीनकुम கூறினார்கள், சுருக்கமாக முழுமையானதும் முழுமையாக்கப்பட்டதுமான की मोहर लग चुकी है. மார்க்கமாகும் முஸ்லிம்களின் மார்க்கம். எனவேதான் இறைவன் அல் யோமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற முத்திரையை குத்தினான். इस्लाम को पसंद किया. அதாவது இன்று உங்கள் மார்க்கம் உங்களுக்காக முழுமையாகிவிட்டது. कामिल दीन அது தனது அருள்களை அல்லாஹ் தஆலா நிறைவு செய்தான்.
உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக்குவதை விரும்பினான். मुसलमानों இந்த முத்திரை அதில் இடப்பட்டது. ஆகவேதான் इलाही का मूजब और கடைசியான முழுமையான மார்க்கம் இஸ்லாம் ஆகும். जो रज़ाए इलाही का मूजब அது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியது. ऐसे दीन को பிறகு கூறினார்கள், எத்துணை பரிதாபம் முஸ்லிம்களின் மீது. அவர்கள் எத்தகைய முழுமையான இறை திருப்தியை பெற காரணமானதாக இருக்கிற மார்க்கத்தை வைத்துக் கொண்டு सिलसिला வாய்ப்பிழந்தவர்களாக உள்ளனர். जिंदा करने के लिए कायम किया। அத்தகைய மார்க்கத்தோடு தம்மை இணைத்துக் கொண்ட நிலையிலும் பேரிழந்தவர்களாக உள்ளனர். அந்த மார்க்கத்தின் வளங்களிலிருந்தும் பழங்களிலிருந்தும் பங்கெடுப்பதில்லை. மாறாக இறைவன் இந்த வளங்களை உயிருடன் வைப்பதற்காக ஒரு தொடரை ஏற்படுத்தினால் பெரும்பாலார் மறுப்பதற்காகவே எழுந்து நிற்கின்றனர். शुरू कर दिए कि तुम कोई खुदा ताला की तरफ से नहीं லஸ்தம் ருசலன் லஸ்தம் மோமினன் என்ற ஓசையை உயர்த்தினர். मोमिन नहीं, அதாவது அவர்களுக்காக அல்லாஹ் ஹதரத் மசீமோதை அனுப்பினான். खुदा ताला की அவரை ஒப்புக்கொள்வதை விடுத்து ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்தின் அருளினால் கிடைத்த அருளை மறுக்க ஆரம்பித்தனர். यानी अमाले सालिया से पैदा होते हैं। நீர் ஒன்றும் இறைவன்புறமிருந்து வந்தவர் அல்ல என்று முழக்கமிடத் தொடங்கினர். நீர் மூமின் அல்ல என்று வாதம் செய்யத் தொடங்கினர். जो इस इकरार के साथ जो கூறினார்கள், இறைவன் தௌஹீதை ஒப்புக்கொள்வது கொண்டு மட்டும் उनके को भी जरूरी है, பரக்கத்துகளை ஈர்த்திட இயலாது. அந்த ஒப்புக்கொள்ளுதலுடன் ईद की बरकत மற்ற கடமைகளை, அதாவது ஆமலை சாலிஹாவை செய்வதும் அவசியமாகும். में से होकर அதுவரை அந்த பர்க்கத்துகள் உருவாகாது. को देखते हुए தௌஹீதுடைய பர்க்கத்துகள் கிடைப்பதற்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் மாய்ந்து ये सच है அவர்களுடைய அழகிய முன்மாதிரியை பார்த்து जुज है அமல் செய்வது அவசியமாகும். ईमान और हर खुदा तरस इंसान को கூறினார்கள், இது உண்மை. मगर தௌஹீத் நம்பிக்கையின் உயர்தரம் வாய்ந்த ஒரு பகுதியாகும். दूसरा पहलू भी है। அதனை ஒரு உண்மையான முஸ்லிமும் இறை உணர்வு கொண்ட மனிதனும் கடைபிடிக்க வேண்டும். कुरान शरीफ की तालीम का असल मकसद और मुद्दा ஆனால் தௌஹீதை முழுமைப்படுத்த இன்னொரு அம்சம் உண்டு. அது இறை நேசமாகும். ही मोहब्बत அதாவது இறைவனோடு அன்பு கொள்வதாகும். திருக்குர்ஆனின் போதனைகளின் அசல் अंबिया நோக்கம் இதுதான். का असल मंशा हमेशा ये இறைவன் எவ்வாறு தனித்தவனும் इल्लल्लाह जैसे இணையற்றவனுமாக இருக்கின்றானோ அதுபோன்று அன்பின் மூலமாகவும் அவனை வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று உறுதி கொள்ள வேண்டும். அனைத்து நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் உடைய அசல் விருப்பமும் இதுவாகவே இருந்தது. और तौहीद की तकमील இந்த வகையில் லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய அசல் நோக்கம் ஒருபுறம் करने की தௌஹீதாக இருப்பது போன்று, और जैसा कि मैंने अभी அத்துடன் தௌஹீதின் மீதுள்ள அன்பை முழுமைப்படுத்துவதும் ஆகும். कि इसकी मानंद सारी லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீதின் போதனையையும் தருகிறது. தௌஹீத் மீதுள்ள பிரியத்தை முழுமைப்படுத்துமாறு போதனையும் செய்கிறது. इलाह के मानी है ऐसा महबूब நான் இப்போது கூறியது போன்று இது எத்தகைய அன்பிற்குரிய அர்த்தம் பொதிந்த சொல் என்றால் அதனை போன்ற ஒரு போதனை முழு தௌராத்திலும் இஞ்சிலிலும் இல்லை. और कामिल तौर पर अदा करती है। அல்லது உலகில் வேறு எந்த வேதமும் அத்தகைய முழுமையான போதனையை தரவில்லை. இலாஹ் என்பதன் பொருள் வணக்கத்தக்கவன். எத்தகைய மாபூதும் மஷூக்கும் நேசத்திற்குரியவனும் என்றால் அவனுக்கே வணக்கங்கள் உரியன. இஸ்லாத்தில் இந்த அசல் பிரியத்தின் கருத்தை முழுமையாக அச்சொல் தருகிறது. எந்த தௌஹீது பிரியமில்லாமல் இருக்குமோ அது குறையுடையதும் முழுமையற்றதுமாகும். सल्लम की पैरवी करोगे அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறதெனில் அது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமே கிடைக்கிறது என்று முன்னர் கூறப்பட்டது. அல்லாஹ் தஆலா இவ்வாறு அறிவிப்பு செய்ய வைத்தான், ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். और एक मोमिन का ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னை பின்பற்றினீர்கள் எனில் இறைவனது அன்பு கிடைக்கும். और उनसे इनाम या खिताब पाते हैं। தௌஹீதுடைய உண்மையே ஒரு மோமினின் இலக்காக இருக்க வேண்டும். वो उनके पुरस्कार हो जाते हैं। இது பற்றி அன்னார் கூறுகிறார்கள், எம் மக்கள் ஒரு ஆட்சியாளர் பக்கம் குனிந்துள்ளார்களோ அவர்கள் அவனிடமிருந்து வெகுமதிகளையும் பட்டங்களையும் பெறுகின்றனர். அவர்களின் உள்ளத்தில் அவர்களின் மகத்துவம் இறைவனின் மகத்துவம் போன்று உருவாகி விடுகிறது. मुसलाम ये तालीम देते हैं இதுபோன்ற வேலைகள் तौहीद மனிதனை தௌஹீதின் இலக்கை விட்டு முடித்து விடுகின்றன.
மனிதனை அவனது அசல் மையத்திலிருந்து அகற்றி தூர வீசி விடுகிறது. ஆகவே அம்பியா அலைஹிமுஸ்ஸலாம் அந்த போதனையை தருகிறார்கள். इंसार है वो तौहीद पर जाके ठहरे। காரணிகளுக்கும் தௌஹீதுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படவிடக்கூடாது. ஒவ்வொன்றும் அதனதன் இடத்தில் இருக்க வேண்டும். और हाजात மனிதன் கடைசியில் தௌஹீதையே சார்ந்திருக்க வேண்டும். बस अगर उसके मुकाबल में நபிமார்கள் மனிதர்களுக்கு கற்றுத்தர விரும்புவது எல்லா கண்ணியங்கள், நிம்மதிகள், தேவைகள் அனைத்திற்கும் இறைவனே பொறுப்பாளனாவான். मुकाबला होगा दो जिद्दों का, ஆகவே அவனுக்கு முன்பாக வேறு யாரையும் கொண்டு நிறுத்துவது இரு பிடிவாதக்காரர்களை ஒருவருக்கு எதிராக ஒருவரை நிறுத்துவதாகும். मुकाबला होगा तो एक को बार हार मारनी पड़ेगी। இரு பிடிவாதக்காரர்களை फरमाया कि ஒருவருக்கு எதிரில் ஒருவரை நிறுத்தினால் நிச்சயமாக இருவரில் ஒருவர் அழிவார். இரு எதிரிகளுக்கு எதிரில் சண்டை வந்தால், இரு பிரிவினருக்கிடையில் சண்டை வந்தால் ஒன்று எப்படியாயினும் சாக வேண்டி வரும். बनाया जाए। கூறினார்கள், எனவே இறைவனது தௌஹீது நிலைநிறுத்தப்படுவது முன்னுரிமை பெறத்தக்கது. காரணிகளை பயன்படுத்தும் போது அதனை இறைவனாக்கிவிடக் கூடாது. காரணிகளை பயன்படுத்துவது அவசியம். எந்த காரணிகளை இறைவன் ஆயத்தம் செய்து தந்துள்ளானோ, வாய்ப்புகளை தந்துள்ளானோ அதனை பயன்படுத்துங்கள். ஆனால் அதனை இறைவனாக்காதீர்கள். தௌஹீதுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இந்த தௌஹீது மூலம் இறைவனுடன் ஒரு அன்பு உருவாகிறது. லாபமும் நஷ்டமும் அவன் கையிலே உள்ளது என்றும், इस पाक हालत को हासिल करे, உண்மையான பேருபகாரி அவனே என்றும், ஒவ்வொரு அருளும் அவனிடமே உள்ளது என்றும், இடையில் எதுவும் வர முடியாது என்றும் மனிதன் புரிந்து கொண்டு அந்த தூய நிலையை பெற்றுவிட்டால் அவன் முவாஹித் என்று அழைக்கப்படுகின்றான். தௌஹீத் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவன் என்று அழைக்கப்படுகின்றான். और किसी चीज को खुदा न बनाए। இந்த நிலை ஏற்பட்டு மனிதன் முழுமையாக இறைவனை சார்ந்துவிட்டால், நடுவில் எதுவும் இல்லை எனில் அப்போது அவர் முவாஹித் எனப்படுவார். சுருக்கமாக उन्हीं पर ज्यादा इंसाफ, தௌஹீதின் ஒரு நிலை என்னவென்றால், उन्हीं पर चारा न करे, मदार न रखे। மனிதன் கற்கள், மனிதர்கள் அல்லது வேறு பொருள் कि तीसरी किस्म ये ஆகியவற்றை இறைவன் ஆக்காமல் இருப்பது. और वजूद के अगराज को भी दरमियान से उठा दिया जाए। இன்னும் சொல்வதாயின் அவற்றை இறைவனாக்குவதில் நிம்மதியின்மையையும் வெறுப்பையும் காட்டுவது. अपने नफ्स को भी मिटा இரண்டாவது நிலை காரணிகளையே சார்ந்து நிற்காமல் இருப்பது, அளவுக்கு அதிகமாக சார்ந்து இருக்காமல் இருத்தல். बसा औकात கூறினார்கள், மூன்றாவது வகை தனது நஃப்ஸையே அல்லது சுய நோக்கங்களையே கூட நடுவில் இருந்து அகற்றி விடுவது. தௌஹீதை நிலைநாட்டுவதற்குரிய மூன்றாவது அம்சம் தனது நஃப்ஸை அழித்து விடுவது, அதன் சுய நோக்கங்களை முடித்து விடுவது, அவற்றை மறுத்து விடுவது. इंसान अपनी ताकत पर ऐसा भरोसा कर பல சமயங்களில் काम को அவனது சுய பெருமை, ஆற்றல் அவனது கவனத்தில் இருக்கும். மனிதன் சில பணிகளில் தனது சுய பெருமையை அல்லது ஆற்றலை கவனத்தில் கொள்கிறான். अब इस जगह ये सवाल पैदा होता है, இன்ன நற்செயலை நான் எனது ஆற்றல் கொண்டு செய்தேன் என்று நினைக்கின்றான். दलालत कर மனிதன் தனது ஆற்றல் மீது எந்த அளவு நம்பிக்கை வைக்கின்றான் என்றால், कोई हिस्सा ஒவ்வொரு பணியையும் தனது திறமையுடன் தொடர்புபடுத்துகிறான். बाज मोटे गुनाहों में मुब्तला होते हैं। மனிதன் தனக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை மறுத்து விடும்போதுதான் முவாஹித் தௌஹீதை உடையவனாகின்றான். ஆனால் இந்த இடத்தில் ஒரு கேள்வி உருவாகிறது. மனிதனின் அனுபவத்தின் மூலம் நிரூபணமாவதாவது, மனிதனது ஏதாவது ஒரு பாவத்தின் பங்கை தன்னிடம் வைத்துள்ளான். சில பெரிய பாவத்தால் பிடிக்கப்படுகின்றான், அல்லது சில நடுத்தர வகை பாவத்தாலும், சில நுட்பத்திலும் நுட்பமான பாவத்தாலும் இரையாக்கப்படுகின்றான். इनकी बजावरी உதாரணமாக கரிமித்தனம், காட்டுதல் போன்ற பாவங்களால் பீடிக்கப்படுகின்றான். இவற்றிலிருந்து மனிதன் எதுவரை விடுதலை அடைவதில்லையோ அதுவரை மனிதன் தனது காணாமற் போன ஒளிகளை பெற முடியாது. அசல் விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா பல கட்டளைகளை தந்துள்ளான். அவற்றுள் சில எல்லோருக்கும் செய்ய முடிவதில்லை. உதாரணமாக ஹஜ், இது சக்தியுள்ளவருக்கே கடமையாகும். பிறகு வழியில் பாதுகாப்பு இருக்க வேண்டும். जो साहिब निसाब हो, அவர் பின்னால் விட்டு வந்தவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நல்ல ஏற்பாடு இருக்க வேண்டும். நீங்கள் பசியோடு கிடங்கள், நான் ஹஜ்ஜுக்கு போய் வருகிறேன் என்பதன்று. लेकिन இதுபோன்ற நிபந்தனைகள் நிறைவேறும் போது ஹஜ் செய்ய முடியும். அதுபோன்று ஜக்காத்து கொடுக்கும் வசதி உள்ளவர்தான் ஜக்காத்து கொடுக்க முடியும். और बाकी जो कुछ है
அதுபோன்று தொழுகையும் சில மாறுதல்களுக்கு உட்பட்டது. பயணத்தில் கசர் செய்யப்படுகிறது, சில நேரத்தில் சேர்த்து தொழப்படுகிறது. ஆனால் ஒரே விஷயத்துக்கு மட்டும்தான் எந்த மாறுதலும் இல்லை, மாற்றமும் செய்ய முடியாது. அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஆகும். அசல் விஷயம் இதுதான். பிறகு எல்லாமே அதன் விளக்கங்களே ஆகும். இபாதத் செய்யப்படாமல் தௌஹீது முழுமையடையாது. அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டபடி இபாதத் செய்யுங்கள், அப்போதுதான் தௌஹீது முழுமையடையும். கூறினார்கள், இதன் பொருள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கூறுபவர் தனது உறுதிப்பாட்டில் எப்போது உண்மையாளராக இருப்பார் என்றால் உண்மையான முறையில் செயலளவிலும் கூட அதனை நிரூபித்து காட்ட வேண்டும். உண்மையில் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த அன்பிற்குரியவனும் தேடுதலுக்குரியவனும் இலக்காக இருப்பவனும் இல்லை. ஒருவரிடம் இந்த நிலை இருந்தால் யதார்த்தத்தில் அவர் செயலளவில் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி காட்டுவார் என்றால் இறைவனின் சன்னிதானத்தில் அவர் அந்த உறுதிப்பாட்டில் பொய்யானவர் அல்ல. எல்லா உலகப் பொருள்களும் எரிந்து போய்விட்டது, அவரது ஈமானில் ஒரு மாயுதல் ஏற்பட்டுவிட்டது என்றால் அந்நிலையில் அவரது வாயிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வெளிப்படுகிறது. அதன் இன்னொரு பகுதியான முஹம்மது ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக வருகிறது. அந்த முன்மாதிரி மற்றும் முன் உதாரணம் மூலம் அவருக்கு ஒவ்வொரு காரியமும் எளிதாகிவிடுகிறது. உதாரணம் முன்னிருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் எளிதாகிவிடுகின்றன. அந்த உதாரணம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் திருக்குர்ஆனை செயல்படுத்தி காட்டி முன்னுதாரணம் நிலைநாட்டி தந்துள்ளார்கள். கூறினார்கள், அம்பியா அலைஹிமுஸ்ஸலாம் முன்மாதிரியாக வருகிறார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அழகின் முழுமைகளின் தொகுப்பாவார்கள். அழகுகள் எத்தனை உண்டோ அத்தனையும் அவர்களிடம் ஒன்று கூடியிருந்தன. அதன் முன்மாதிரியையும் அவர்கள் நிலைநாட்டினார்கள். ஏனென்றால் எல்லா நபிமார்களின் முன்னுதாரணங்களும் அவர்களிடம் முழுமையாக இருந்தன. ஒருமுறை ஒரு அவையில் கேள்வி எழும்பியது, யகூதிகளிடமும் தான் தௌஹீது உள்ளது, இஸ்லாம் அதனை விட அதிகமாக வேறு எதனை எடுத்து வைக்கிறது? ஆட்சேபனை செய்பவர் அவ்வாறு ஆட்சேபனை செய்தார். அன்னார் கூறினார்கள், யகூதிகளிடம் தௌஹீத் இல்லை. ஆம், தௌஹீத் என்பதற்கு உட்கரு உண்டு, ஆனால் உட்கரு இல்லாமல் வெளியில் உள்ள தொலி எதற்கும் உதவாது. தௌஹீதுக்கு பல படித்தரங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் அறியாமல் தௌஹீது பற்றி புரிய முடியாது. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுவது போதாது, ஷைத்தான் கூட சொல்லிவிடுவான். எதுவரை செயலளவில் லா இலாஹ இல்லல்லாஹின் உண்மை மனிதனின் இருப்பில் உருவாகவில்லையோ எதுவும் நடக்காது. யகூதிகளிடம் இது எங்கு இருக்கிறது? நீங்களே கூறுங்கள். கேட்டவரும் ஒரு யகூதியாக இருந்தார். தௌஹீதின் ஆரம்ப கட்டமே இறைவனது கூற்றுக்கு எதிராக மனிதனிடம் எந்த செயலும் வெளிப்படாமல் இருப்பது. எந்த செயலும் இறைவனது பிரியத்துக்கு எதிராக வெளிப்படாமல் இருப்பது. இறைவனது அன்புக்கும் இறைவனுக்கு கட்டுப்படுவதிலும் மாய்ந்து போய்விடுவது. இதற்காகவே இதன் பொருளாக லா மஅபூத் அலி வலா மஹபூப் அலி வலா முத்தஆலி இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹ் தாலாவை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை, வேறு நேசத்துக்குரியவனும் இல்லை, கட்டுப்பட தகுந்தவனும் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், ஷிர்கில் பல வகை உண்டு. அவற்றில் ஒன்று பகிரங்கமானது, மற்றது மறைவானது. பகிரங்கமான ஷிர்குக்கு உதாரணம் பொதுவாக வணங்கப்படுகின்ற சிலைகள், மரங்கள், மற்ற பொருள்கள் வணங்கப்பட தகுந்தவையாக கருதப்படுபவை. மறைவான ஷிர்காவது மனிதன் ஒரு பொருளுக்கு அல்லாஹ்வுக்கு தர வேண்டிய மகத்துவத்தை தருதல், தேவைக்கு அதிகமான கண்ணியமும் அந்தஸ்தும் தர தொடங்குவது, அல்லாஹ்வுக்கு செய்வது போன்றோ அல்லது செய்ய வேண்டிய அளவுக்கோ பிறருக்கு செய்வது, அல்லது ஒரு பொருளுக்கு அல்லாஹ்வை போன்று நேசம் செலுத்துவது, அல்லது பயப்படுவது, அல்லது அதன் மீது தவக்குல் வைப்பது. இப்போது சிந்தித்து பாருங்கள், இந்த உண்மை நிலை முழுமையான முறையில் தௌராத்தை ஒப்புக்கொண்டவர்களிடம் உள்ளதா இல்லையா? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்களிடம் நிகழ்ந்தது. பேசுபவரிடம் கூறினார்கள்,
உங்களுக்கே தெரிந்திருக்கும், தௌராத் மட்டுமே போதுமானதாக இருந்தால் யகூதிகள் தமது நப்சுகளை தூய்மைப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர்களிடம் தூய்மை உருவாகவில்லை. மாறாக மிகவும் கடின உள்ளம் படைத்தவர்களாகவும் தீயவர்களாகவும் ஆகிக் கொண்டே சென்றனர். ஹதரத் மூசாவுக்கும் கூட எதிர்பேச்சு பேசினர். திருக்குர்ஆனின் தாக்கங்கள் எத்தகையவை என்றால், மனிதனின் உள்ளத்தில் வெளிப்படையான வடிவத்திலோ பொருள் அளவிலோ சுய நோக்கங்கள் இல்லாமல் இருப்பின் அவை சிறப்பான விளைவை உருவாக்குகின்றன. அதன் முன்னுதாரணம் ஒவ்வொரு காலத்திலும் உள்ளது. இந்த வகையில் இப்போதும் உள்ளது. திருக்குர்ஆன் கூறுகிறது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். ரசூலே, இவர்களிடம் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்விடம் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு செலுத்துவான். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவது மனிதனை இறைநேசம் பெற்றவன் என்ற ஸ்தானத்திற்கு இட்டு சென்று விடுகிறது. அதிலிருந்து தெரிய வருகிறது, அன்னார் முழுமையான முவாஹிதுகளின் முன்மாதிரி ஆவார்கள். அதாவது முழுமையான ஏகத்துவம் உடையவர்களின் முன்மாதிரி ஆவார்கள். பிறகு யகூதி தௌஹீதை ஒப்புக்கொண்டவர் எண்ணில் அத்தகைய முவாஹிதை விட்டு தூர விலகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக இது இருந்தது. அதாவது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஹாத்தமுர் ரசூலை மறுப்பதும் அகம்பாவமும் மிகவும் ஆபத்தானது. ஆனால் அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. அவர்களுடைய வேதத்திலேயே அன்னாரை பற்றி முன்னறிவிப்புகள் இருந்த போதிலும் அவர்கள் மறுத்ததற்கு கசது குலூபுஹும் என்பதை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒரு சமயத்தில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய தவறான கொள்கைகளை பற்றி வெளியிட்டவாறு கூறினார்கள், இஸ்லாம் ஒரு தூய்மையாக்கப்பட்ட மாசற்ற தௌஹீதை கொண்டு வந்தது. அதன் முன்னுதாரணத்தின் பெயரையும் அடையாளத்தையும் கூட மற்ற மார்க்கங்களில் பெற முடியாது. எனது ஈமானாவது முந்தைய வேதங்களிலும் கூட இறைவனின் தௌஹீத் அறிய கிடைத்தது. எல்லா நபிமார்களின் தோற்றத்தின் நோக்கமும் விருப்பமுமே தௌஹீதை பரப்புவதாகவே இருந்தது. ஆனால் இந்த நடைமுறை மற்றும் செயல்முறைப்படி ஹதரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை எடுத்துக் கொண்டு வந்தார்களோ, எந்த முறையில் திருக்குர்ஆன் தௌஹீதை எடுத்து வைக்கின்றதோ அதனை வேறு எந்த நூலிலும் அறிய முடியவில்லை. அத்தகைய தூய நீரூற்றை இந்த மக்கள் மாசுபடுத்திட நினைத்தனர். அதாவது ஹதரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாமை எதிர்த்து ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தை ஏற்காமல் இறைவனுக்கு எதிராக அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். பிறகும் கூட தம்மை முஸ்லிம் என்று கூறுகிறார்கள். அவர்களை பற்றி கூறுகிறார்கள், அத்தகைய தூய நீரூற்றை அவர்கள், அதாவது முஸ்லிம்கள் என்று கூறப்படுபவர்கள் நிறுத்திவிட நினைக்கின்றார்கள். பிறகு இஸ்லாத்தை இழிவுபடுத்த வேறு என்னதான் எஞ்சியிருக்கிறது கூறுங்கள். இதில் அவர்களது துரதிர்ஷ்டமாவது, அவர்களுக்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அசல் இஸ்லாத்தை எடுத்து கூறப்பட்டால், திருக்குர்ஆன் மூலம் நிரூபித்து காட்டப்பட்டால், நீங்கள் தவறில் இருக்கிறீர்கள் என்று காட்டப்பட்டால் கூறுகிறார்கள், எமது மூதாதையர்கள் அப்படித்தான் நம்பி வந்தார்கள். ஆனால் நான் கூறுகிறேன், இதனை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை குற்றச்சாட்டுகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. திருக்குர்ஆனுக்கும் இறைவனது புராதன நடைமுறைக்கும் ஏற்ப இந்த கூற்று மூலம் ஒரு சான்று முழுமை பெறுகிறது. எப்போதாவது இறைவனால் நியமிக்கப்படுபவர் அனுப்பப்படுபவர் வந்தால் எதிரிகள் அவரது போதனையை கேட்டு இதனையே தான் கூறினார்கள், மா சமேனா ஃபி ஹாதா ஆபாயினல் அவ்வலீன். நாங்கள் மூதாதையர்களிடம் இத்தகைய சம்பவம் நடந்ததை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஏகத்துவம் மற்றும் காரணிகளை இணையாக்குவது பற்றி கூறினார்கள். தௌஹீத் என்பது வெறும் நாவளவில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கூறிவிடுவதன்று. மாறாக தௌஹீத் என்பதன் பொருள் இறை மகத்துவம் நன்றாக உள்ளத்தில் பதிவதற்கு பெயராகும். அவனுக்கு முன் வேறு எந்த பொருளின் மகத்துவமும் உள்ளத்தில் இடம் பிடிக்காமல் இருப்பது. ஒவ்வொரு செயல், அசைவு, அமைதிகளும் தூய இருப்பாகி அல்லாஹ்விடமே திரும்புகிறது என்று விளங்குவது.
ஒவ்வொரு செயலிலும் அவன் மீதே நம்பிக்கை வைப்பது, எந்த அல்லாஹ் அல்லாதவற்றின் மீதும் எந்த பார்வையும் தவக்குலும் ஒருபோதும் இல்லாமல் இருப்பது, இறைவனது சுயம் மற்றும் பண்புகளில் எந்த வகையான ஷிர்க்கும் வைக்காமல் இருப்பது. இப்போது படைப்பினங்களை வணங்குவதன் உண்மை நிலை வெளிப்பட்டு விட்டது. அதிலிருந்து बहुत से लोग மக்கள் सिर्फ कहने के लिए ईसाई हैं, விலகியதை வெளிப்படுத்துகிறார்கள். इस नजरिए को मानने की அதாவது கிறிஸ்தவர்கள் ஈசாவை இறைவன் என்று நம்பியிருந்தனர், அதை விட்டு விலகத் தொடங்கிவிட்டார்கள். எனவேதான் ஐரோப்பாவின் பல நகரங்களில் கிறிஸ்தவர்கள் தினமும் வெறுத்து கொண்டு வருகின்றனர். தினசரி நாளிதழ்களிலும் வெளியீடுகளிலும் வெளியிடப்படுகின்ற செய்திகள் அதனை உண்மைப்படுத்துகின்றன. இந்த நிலை இப்போது ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாகிவிட்டது. பெயருக்கு கிறிஸ்தவர்களாக பலர் இருக்கின்றார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற கொள்கையை அவர்கள் ஏற்பதும் இல்லை. இன்னும் சொல்வதாயின் இதன் காரணமாக இறை இருப்பையே மறுத்துவிட்டனர். சுருக்கமாக படைப்பினங்களை வணங்குவதை எவரும் ஏற்க மாட்டார். न करें ஆம், காரணிகளை வணங்கும் ஷிர்கை பலர் அறியவில்லை. அத்தகைய வகையான ஷிர்க்கும் இருக்கிறது. உதாரணமாக ஒரு விவசாயி, நான் விழாவிட்டால் பழம் கிடைக்காது, அதனால் நாம் வாழவும் முடியாது என்கிறார். அதுபோன்று ஒவ்வொரு தொழில் செய்வோரும் தமது தொழிலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். நாம் இதனை செய்யாவிட்டால் வாழ்வது சாத்தியமற்றது என்று புரிந்து வைத்துள்ளார்கள். அதன் பெயர் காரணி வணக்கமாகும். காரணம், அவர்களுக்கு இறைவனது வல்லமைகளின் மீது நம்பிக்கை இல்லை. தொழில்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், தண்ணீர், காற்று, உணவு போன்ற வாழ்வின் அடிப்படை பொருள்கள் கூட மனிதனுக்கு இறைவனது அனுமதியின்றி பயன் தர முடியாது. எனவேதான் மனிதன் தண்ணீர் குடிக்கும் போது இறைவன் இந்த தண்ணீரை உருவாக்கினான், இந்த தண்ணீர் இறைவனது விருப்பம் இல்லாவிட்டால் பயன் தர முடியாது என்று கருத வேண்டும். இறை விருப்பத்தினால்தான் தண்ணீர் பயன் தருகிறது. இறைவன் விரும்பினால் அதே தண்ணீர் நஷ்டமும் ஏற்படுத்திவிடும். கூறினார்கள், ஒருமுறை ஒரு மனிதர் நோன்பு வைத்திருந்தார். நோன்பு திறக்கும் போது தண்ணீர் குடித்தார், படுத்து விட்டார். அந்த தண்ணீர் அவரிடம் விஷத்தின் வேலையை செய்துவிட்டது. தண்ணீர் குடித்தவாறு சிறு கஷ்டம் ஏற்பட்டது. எழுந்திருக்கவே முடியாமல் போய்விட்டது. வாழ்வளிக்கும் பொருளாகிய தண்ணீர் அங்கு அவருக்கு விஷமாகிவிட்டது. சிலர் நோன்பு திறக்கும் போது அளவில்லாமல் தண்ணீர் குடித்து விடுகின்றனர். काम है அது நஷ்டமளித்து விடுகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறகு கூறினார்கள், ஒரு வேலை சமுதாய வேலையாகவோ அல்லது வேறு எதுவாகவோ இருப்பினும் வானத்திலிருந்து அது பரக்கத்து வழங்கப்படாவிட்டால் அது அருளுக்குரியதாக இருக்கவே செய்யாது. சுருக்கமாக இறைவனது பணிகளை பற்றி முழுமையான உறுதி வேண்டும். அந்த ஈமான் இல்லையெனில் அதில் நாத்திகத்தின் ஒரு அம்சம் உள்ளது. ஒருவேளை வானத்தில் நடந்தால்தான் பூமியில் நடக்கிறது. கூறினார்கள், வெறும் அறிவிப்பின் பெயர் தௌஹீத் அல்ல. மௌலவிகளை பாருங்கள், மற்றவருக்கு போதனை செய்கின்றனர். इसलिए अब इनका किसी किस्म का एतबार नहीं रहा और एक தாம் சிறிதும் அமல் செய்வதில்லை. எனவேதான் அவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இருப்பதில்லை. ஒரு மௌலவி பற்றி வருகிறது. அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். கேட்டுக் கொண்டிருந்தவர்களுள் அவரது மனைவியும் இருந்தார். சதகா, ஹைராத்துகள் மற்றும் மஃபிரத்து பற்றி அவருடைய பேச்சு இருந்தது. அதன் தாக்கத்திற்குள்ளாகி ஒரு பெண் தனது காலில் இருந்து ஒரு கொலுசை கழற்றி சொற்பொழிவாளரிடம் தந்தார். சொற்பொழிவாற்றுபவர் கேட்டார், உனது இரண்டாவது கால் நரகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதனை கேட்டு அவள் இரண்டாவது கொலுசையும் தந்துவிட்டாள். வீட்டிற்கு வந்ததும் மனைவியும் கூட அந்த சொற்பொழிவை நடைமுறைப்படுத்த விரும்பினாள். और कहा कि தேவையுள்ளவருக்கு சிறிது கொடுக்க விரும்பினாள். तो गुजारा नहीं होता மௌலவி சாப் கூறினார், कि मौलवियों को ये அதெல்லாம் சொல்வதற்குரிய விஷயங்கள் தான், செய்வதற்கல்ல. आया कि उन्हीं के मुतल्लिक की जरूरत கூறினார், कि वाइजा की जलवा पर நாம் அவ்வாறு கூறாவிட்டால் நமது வாழ்வை கழிக்க முடியாது. एक न இதுவே இக்கால மௌலவிகளின் நிலையாகும். இத்தகையோரை பற்றி ஒரு பழமொழி உண்டு. சொற்பொழிவாளர்கள் பிரசங்க மேடையில் ஒன்று பேசுகின்றனர், தனிமையில் அதற்கு மாற்றமாக செயல்படுகின்றனர். ஒரு உண்மையான மூமின் தௌஹீதின் மீது நிலை நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விளக்கியவாறு ஒரு சமயத்தில் கூறினார்கள், कैसा होता है या कैसा होना चाहिए इसकी हालत बयान फरमा மூமீன் என்பவர் ஒரு வகையில் பொருட்படுத்தாதவராவார். இறைவனது திருப்தியின் தேவை மட்டுமே அவருக்கு இருக்கும். सिर्फ खुदा ताला की रजामंदी की அவனுக்கு கீழ்ப்படிவதையே எப்போதும் கவனத்தில் கொள்கிறார். हरदम मद्देनजर रख அவனது விவகாரங்கள் இறைவனிடம் இருக்கும் பொழுது खुदा
பிறரிடமிருந்து துன்பம் லாபம் பற்றி என்ன பயம்? नफे का क्या மனிதன் இறைவனுக்கு எதிரில் ஏதாவது ஒன்றை நுழைக்கின்றார் என்றால் காட்டுதல் மற்றும் தன்னையே ஏமாற்றுதல் போன்ற பாவங்களால் பீடிக்கப்படுகிறார். நினைவில் கொள்ளுங்கள், இந்த தலையீடுகள் ஒரு விஷமாகும். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹின் முதற் பகுதி லா இலாவில் இதுதான் மறுக்கப்பட்டுள்ளது. कि अव्वल जुज ला इलाहा में इसकी भी नफी है। கூறுகிறார்கள், மனிதன் இறைவனது ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதில் குறை வைத்தான் என்றால் एक हुक्म की बजावरी से कासिर அவர் ஒரு இறை பண்பில் रहकर उसे खुदा தன்னை இணை வைத்ததனால் குறை வைத்தார். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை அவர் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டார் என்றால் அதன் பொருள் அல்லாஹ்வுடைய அந்த பண்பில் ஒருவரை ஷிர்காக்கி உள்ளார், அதனால் தான் அதனை அவர் செய்யவில்லை. इसका मतलब கூறுகிறார்கள், எனவேதான் லா இலாஹா கூறும்போது में अल्लाह ताला की सिर्फ மனிதன் இதுபோன்ற வணங்கப்படுபவைகளை மறுக்கின்றான். அதாவது எந்த பண்பிலும் அல்லாஹுக்கு இணையாக எதையும் கொண்டு வருவதில்லை. इस किस्म के இதுவே லா இலாஹாவுடைய உண்மை நிலையாகும். जब ला इलाहा कहता है கூறினார்கள், சில நூல்களில் கூறப்பட்ட சில சம்பவங்களை குறிப்பிட்டவாறு நோன்பாளி பற்றி எழுதியுள்ளார்கள். ஒரு நோன்பாளியான மௌலவி ஒருவரிடம் செல்கிறார். अल्लाह की हकीकत தனது நோன்பை அவரிடம் வெளிப்படுத்துவதே அவரது நோக்கமாக இருந்தது. வீட்டுக்காரர் அவரை சாப்பிட கூப்பிடும் பொழுது நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று கூறாமல் தான் நப்சின் மீது கடுமை காட்டுபவன் என்று நிரூபிப்பதற்காக எனக்கு அங்கு இருக்கிறது என்று கூறினார். मकसूद हो के கூறினார்கள், சுருக்கமாக பல மறைவான பாவங்கள் உள்ளன. साथ बजाय தெளிவாக सच बोले தான் நோன்பு வைத்திருப்பதாக கூறவில்லை, தான் உண்பதும் குடிப்பதும் இல்லை என்பது போன்று பாவனை காட்டினார். मैं बड़ी सख्त கூறினார்கள், சுருக்கமாக இதுபோன்ற பல மறைவான பாவங்கள் உள்ளன. இவை அமலை அழித்து விடுகின்றன. இவ்வாறு செயற்கையாக போலித்தனமாக தமது ஒரு நற்செயலை வெளிப்படுத்தி காட்டுகின்றனர். तौर पे नहीं कहता இதனால் இது மறைவான பாவமாகும். वजह है मैं இதனால் சிறு சிறிதாக அமல்கள் அழிந்து விடுகின்றன. மனிதன் தௌஹீதில் இருந்து விலகி விடுகின்றான். கூறினார்கள், செல்வந்தர்களுக்கு தற்பெருமை இருக்கிறது, அது அவர்களின் அமல்களை தின்று கொண்டிருக்கிறது. எனவே இத்தகைய சிந்தனைகள் இல்லாத ஏழை மனிதர்கள் முந்தி விடுகின்றனர். ஏனெனில் பெருமை, அகம்பாவம் ஆகியவை மனிதனை தௌஹீதை விட்டும் தூர விலக்கி விடுகிறது. फरमाया कि उमरा को கூறினார்கள், காட்டுதல் போன்றவற்றின் உதாரணம் எலியை போன்றது. அது உள்ளுக்குள்ளேயே மனிதன் அமல்களை தின்று கொண்டிருக்கிறது. இறைவன் பெரும் கரீமாவான், ஆனால் அவன் பக்கம் வருவதற்கு பணிவு அவசியமாகும். பணிவு இருந்தால் அல்லாஹ்வுக்கு அருகில் வருவீர்கள். எந்த அளவுக்கு அகம்பாவமும் பெருமையும் உள்ளே இருக்குமோ, அது இல்மு அடிப்படையில் இருந்தாலும், அது அதிகாரம் அடிப்படையிலோ அல்லது பொருள் அடிப்படையிலோ அல்லது குடும்ப பாரம்பரியம் வாரிசுகள் அடிப்படையில் இருந்தாலும் அந்த அளவுக்கு பின்னடைவை பெறுவார். होगी तो अल्लाह के करीब எனவே சில நூல்களில் எழுதப்பட்டுள்ளது, नानियत और बड़ाई का ख्याल उसके अंदर होगा சாதாத்துகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய के लिहाज से வாரிசுகளில் माल के அவுலியாக்கள் குறைவாக வந்துள்ளனர். அவர்களிடம் குடும்ப பாரம்பரிய பெருமை வந்து விடுகிறது. के लिहाज से முதல் நூற்றாண்டிற்கு பிறகு இந்த சிந்தனை உருவானது. இந்த மக்கள் பின்தங்கிவிட்டனர். கூறினார்கள், இந்த வகையான திரைகள் மக்களை வாய்ப்பிழந்தவர்களாகவும் விலக்கப்பட்டவர்களாகவும் ஆக்கிவிடுகிறது. மிக குறைந்தவர்களே இதிலிருந்து ஈடேற்றம் பெறுகின்றனர். செல்வந்தர்களிடமும் இத்தகைய திரை காணப்படுகிறது. இதே விஷயங்கள் தான் இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதை விட்டும் பணக்காரர்கள் மற்றும் செல்வந்தர்களை தடுக்கிறது. கட்டளைகளின்படி அமல் செய்யாவிட்டால் மனிதன் தௌஹீதை விட்டு விலகி விடுகின்றான். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த ஒரு இல்ஹாம், அந்த மின்னி வானா மின்க. அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது, மக்கள் இந்த और जब अहकामात पर अमल न हो இல்ஹாம் குறித்து ஆட்சேபனை செய்கிறார்கள், இது தௌஹீதுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று. நீ என்னிடமிருந்து உள்ளாய், நான் உன்னிடமிருந்துள்ளேன் என்பதை மக்கள் ஆட்சேபிக்கின்றார்கள் किया गया என்று கூறப்பட்டது. கூறினார்கள், அந்த மின்னி என்பது முற்றிலும் தெளிவானது. இதில் எந்த ஆட்சேபனையும் குறையும் சொல்ல இயலாது. எனது தோற்றம் அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே உண்டானது என்பதாகும். அந்த மின்னி என்பதன் பொருள், फरमाया कि எதெல்லாம் எனக்கு கிடைத்ததோ அனைத்தும் இறைவனது அருளால் கிடைத்ததாகும். அல்லாஹ்வே தந்தான். நினைவில் கொள்ள வேண்டும், அசல் விஷயமாவது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுள்ளான், வாதவு லா ஷரீக் லஹு ஆவான். जो कुछ मिला है अल्लाह ताला के அவன் அவனது சுயம்
அதில் எந்த இணையும் இல்லை, அவனது பண்பிலும் எந்த இணையும் இல்லை, அவனது செயலிலும் எந்த இணையும் இல்லை. உண்மையான விஷயமாவது அல்லாஹ் தஆலாவுடைய தௌஹீதில் முழுமையான ஈமான். மனிதன் அனைத்து விஷயமான ஷிர்கிலிருந்தும் தூய்மையாகாமல் ஏற்படவே முடியாது. सच्ची बात यही है அல்லாஹ்வுடைய சுயம் மற்றும் பண்புகளில் அசலும் उस वक्त तक नहीं हो सकता இணை இல்லாதவனும் ஆவான் என்று நம்பும்போது தௌஹீது முழுமையடைகிறது. तभी पूरी होती है कि दर हकीकत அல்லாஹ்வுடைய சுயம் மற்றும் பண்புகளின் அடிப்படையில் இதனை உணர வேண்டும். அனைத்தும் அவனை சார்ந்துள்ளன. அவனது சுயமும் பண்பும் எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. செயல்கள் மற்றும் அதன் விளைவுகள் இரண்டையும் இறைவனே உருவாக்க முடியும், வேறு எவரும் உருவாக்க முடியாது. यही समझे कि उसी से கூறினார்கள், அறிவற்றவர்கள் எனது இந்த இல்ஹாம் மீது ஆட்சேபனை செய்கின்றார்கள். இதன் தத்துவத்தை அவர்கள் புரிவதில்லை. தமது நாவால் இறைவனை ஒப்புக்கொண்ட நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய பண்புகளை அடுத்தவருக்காக பொருத்துகின்றனர். உதாரணமாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் முஹி மற்றும் முமீத்து என்று நம்புகின்றனர். அதாவது உயிர் அளிப்பவர், மரணிக்க வைப்பவர் என்று நம்புகின்றனர். மறைவானவற்றை அறிபவர் என்று நம்புகின்றனர். அல் ஹய்யுல் கய்யூம் என்று நம்புகிறார்கள். இது ஷிர்கா இல்லையா? இது ஆபத்தான ஷிர்காகும். இதுவே கிறிஸ்தவ சமுதாயத்தை அளித்தது. இப்போது முஸ்லிம்கள் தமது பேரின்மையால் அவர்களின் அதுபோன்ற கொள்கைகளை தம்மிடம் சேர்த்துவிட்டனர். ஆக இந்த வகையான பண்புகள் அல்லாஹ்வுக்குரியவையாகும். அதனை ஒரு மனிதருக்கு அவர்கள் நபியாகவே இருந்தாலும் வெளியாகவே இருந்தாலும் பொருத்தக்கூடாது. இவ்வாறு இறைவனது செயல்களின் மீதும் வேறு ஒருவரை இணையாக்க முடியாது. உலகில் உள்ள காரணிகளுள் சிலர் எந்த அளவுக்கு அவற்றை கடவுளாக்குகின்றார்கள் என்றால் அல்லாஹ்வையே மறந்துவிட்டவர்களை போன்று ஆகிவிட்டனர். தௌஹீதின் அசல் நிலையாவது காரணிகளை இணையாக்குவதன் ஐயம் கூட எஞ்சிருக்கக்கூடாது. பொருள்களை பற்றியும் அதன் சிறப்பு தன்மைகளை பற்றியும் அவையெல்லாம் அதற்கு இயல்பாக அமைந்தவை என்று கருதக்கூடாது. மாறாக அப்பொருள்களின் சிறப்பு தன்மைகளை அல்லாஹ்வே அவற்றில் பொருத்தியுள்ளான் என்று புரிய வேண்டும். உதாரணமாக துர்பத் என்பது ஒரு செடியாகும். இது மலச்சிக்கலை அகற்றுகிறது. இதுபோன்று முல்பார் என்பது ஒரு விஷமாகும். அது கொன்று விடுகிறது. இந்த சக்தியும் சிறப்பு தன்மையும் அவற்றிடம் தன்னாலேயே வந்துவிடவில்லை. மாறாக இறைவன் தான் அவற்றில் அதனை வைத்துள்ளான். அதை அவன் அகற்றிவிட்டால் துர்பத்து நோய் நிவாரணியாகவும் முடியாது. சங்கியா தனக்குள் அழிக்கும் சக்தியை கொண்டிருக்கவும் முடியாது. அதாவது அதை தின்று ஒருவரால் மரணிக்கவும் முடியாது. காரணிகளை அதன் அளவுக்கு அதிகமாக மதிப்பிட வேண்டாம். பண்புகளை மற்றும் இறை செயல்களில் எதனையும் இணையாக்க கூடாது. உண்மையான தௌஹீத் உடையவரே முவாஹித் என அழைக்கப்படுவார். பண்புகள் மற்றும் இறை செயல்களை வேறு ஒருவருக்கு பொருத்தினால் அவர் வாயினால் என்னதான் தௌஹீதை ஒப்புக்கொண்டதாக கூறினாலும் அவர் முவாஹித் என்று அழைக்கப்பட முடியாது. நாவினால் ஒரே ஒரு இறைவனை ஏற்றிருப்பதாக கூறக்கூடிய முவாஹித் ஆரியர்களிலும் கூட உண்டு. ஆனால் அதனை ஒப்புக்கொண்ட பிறகும் ரூஹ் மற்றும் மூலப்பொருள்களை இறைவன் படைக்கவில்லை என்று கூறுகின்றனர். அவற்றின் இருப்பு மற்றும் நிலைப்பு ஆகியவற்றில் இறைவனது தேவை உடையவர்கள் அல்ல என்று நம்புகின்றனர். தத்தமது நிலையில் அம்மூலப்பொருள்களும் ரூஹ்களும் நிரந்தரமானவை என்கின்றனர். இதனை விட பெரிய ஷிர்க் வேறு எது இருக்க முடியும்? இதனை போன்று பலர் ஷிர்க் மற்றும் தௌஹீதில் வித்தியாசம் தெரியவில்லை. அவர்களிடம் எத்தகைய அமல்கள் செயல்கள் வெளிப்படுகின்றன அல்லது அவர்களிடம் ஒரு வகை கொள்கைகள் உள்ளன, அவற்றில் தெளிவாக ஷிர்க் உள்ளது. உதாரணமாக அவர்கள் கூறுகின்றனர், இன்ன ஆள் மட்டும் இல்லை என்றால் நான் அழிந்து போயிருப்பேன், அல்லது இன்ன ஆள் இல்லாவிட்டால் இது சரியாகி இருக்காது. ஆக மனிதன் காரணிகளை அளவுக்கு மீறி பெரிதாக்க வேண்டாம். பண்புகள் மற்றும் இறைவனது செயல்களில் வேறு எதனையும் இணையாக்காதீர்கள். கூறினார்கள், மனிதனிடம் ஆற்றல்களை அல்லாஹ் வைத்துள்ளான். அதனை ஓரளவுக்கு மேல் பயன்படுத்த முடியாது. உதாரணமாக கண் அதனை பார்ப்பதற்காக படைத்துள்ளான், காதை கேட்பதற்காக படைத்துள்ளான், நாவை பேசவும் சுவையறியவும் படைத்துள்ளான். காதுகளிடமிருந்து கேட்கும் பணிக்கு பதில் பார்ப்பதற்குரிய பணியை எடுத்ததாகவும், நாவுகளிடமிருந்து
பேசவும் சுவைக்கவும் செய்வதற்கு பதிலாக கேட்கும் வேலையை வாங்குவதாகவும் எவரும் கூற முடியாது. அந்த உறுப்புகளின் செயல்களும் சிறப்பு தன்மைகளும் எல்லைக்குட்பட்டவை. ஆனால் அல்லாஹ் தஆலாவின் பண்புகளும் செயல்களும் எல்லைக்குட்பட்டவை அல்ல. அவன் லைஸ கமஸலிஹி ஷைஉன் ஆவான். சுருக்கமாக இந்த தௌஹீது எப்போது முழுமையடையும் என்றால் அல்லாஹ்வை எல்லா வகையிலும் தனித்தவனாகவும் இணையற்றவனாகவும் உறுதி கொள்ள வேண்டும். பிற அனைத்தும் வீணானவையே என்று புரிய வேண்டும். மேலும் தானோ தனது காரணிகளோ ஒன்றும் ஒரு பொருட்டல்ல என்று உணர வேண்டும். மேலும் வானா மின்க பற்றி கூறுகிறார்கள். அவனது உண்மை நிலையை அறிவதற்கு ஒன்றே நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் முழுமையாக தன்னை இழந்து விடுவதில் முழுமையை எய்திய பிறகு ஒரு புதிய தூய வாழ்வை பெற்றுவிட்டார். அந்நிலையில் அம்மனிதனை பார்த்து இறைவன் கூறினான், அந்த மின்னி. அவனது நெருக்கம் மற்றும் இறை ஞானத்தை அவர் பெற்றுள்ளார் என்பதற்கு அது ஆதாரமாகும். அம்மனிதர் இறைவனது தௌஹீது, அவனது மகத்துவம், கண்ணியம் மற்றும் கம்பீரம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருப்பார் என்றால் அவர் இறைவனது இருப்பிற்கு உயிருள்ள ஆதாரமாவார். இந்நிலையில் அவரிடம் இறைவனது தோற்றம் வெளிப்படுகிறது. அவர் முற்றிலுமாக இறைவனிடம் மூழ்கி போய்விடுகிறார். பிறகு இறைவன் அவரிடமிருந்து வெளிப்படுகிறான். இறைவனது வெளிப்பாட்டின் ஒரு கண்ணாடியாகி விடுகிறார். இந்நிலையில் அவரது இருப்பு இறைவன் தோற்றமளிக்கும் கண்ணாடியாகிறது. அத்தகையோருக்காக இறைவன் கூறினான், அனா மின்க. அனா மின்கவின் குரலை பெற்ற மனிதர் உலகிற்கு வரும்போது உலகில் இறை வணக்கத்தின் பெயரும் அடையாளமும் உலகத்தை விட்டு மறைந்து போயிருக்கும். அனாமின்காவுடைய குரல் எப்போது வருகிறது என்றால் மக்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதை விட்டு தூர விலகி சென்றிருப்பர். அதன் பெயரும் அடையாளமும் கூட அழிந்து போயிருக்கும். அந்நிலையில் உலகில் குழப்பமும் தீமையும் அதிகரித்திருக்கும். கூறினார்கள், உலகில் குழப்பமும் தீமையும் அதிகரித்து விட்டது. உலகிலிருந்து இறை உணர்வு தென்படவில்லை. இந்நிலையில் அல்லாஹ் தஆலா இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினான். அவன் தனது அருளாலும் சிறப்பாலும் மட்டுமே என்னை தோற்றுவித்தான். நான் அம்மக்களை அல்லாஹ் விட்டும் கவனமற்றோராகவும் அறியாதோராகவும் இருக்கிற மக்களுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக அனுப்பினான். தகவல் தெரிவிப்பது மட்டுமன்றி உண்மை மற்றும் பற்றுடன் இங்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இறைவனை காட்டித் தருகிறேன் என்று கூறுவதற்காகவும் இறைவன் என்னை விழித்து கூறினான், அந்த மின்னி வானா மின்க. கூறினார்கள், தௌஹீதின் ஒரு வகை இவ்வாறுமாகும். இறை நேசத்திலிருந்து தனது நப்சையும் நோக்கங்களையும் கூட இடையிலிருந்து அகற்றி விடுதல், தனது இருப்பை அவனது கண்ணியத்தில் மாய்த்து விடுதல். சஹாபாக்களின் தூய மாசற்ற நிலையை விளக்கிவாறு கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் நிலைமையை பார்த்து ஆச்சரியம் ஏற்படுகிறது. அவர்கள் சூட்டையும் பார்க்கவில்லை, குளிரையும் பார்க்கவில்லை, தமது வாழ்க்கையை அழித்து விட்டார்கள். தமது கண்ணியத்தையும் பொருட்படுத்தவில்லை, உயிரையும் பொருட்படுத்தவில்லை. ஆடு மாடுகளைப் போன்று பலியிடப்பட்டார்கள். இதுபோன்ற உதாரணம் காட்டுவது எளிதல்ல. இந்த ஜமாத்தின் மாசற்ற தன்மைக்கு இதனை விட வேறு என்ன நிரூபணம் வேண்டும்? உயிரை கொடுத்து தமது மாசற்ற நிலையை நிரூபித்தனர். அவர்களுடைய நப்சு முற்றிலுமாக உலகை விட்டு வெறுமையாக இருந்தது. ஒருவர் வாகனத்தில் பயணத்துக்காக தயாராக நிற்பது போன்று இம்மக்கள் உலகை விட்டுவிட்டு ஆகிரத்துக்காக தயாராக இருந்தனர். மக்களில் பெரும்பாலான கவலையின் பங்கு உலகிற்காகவே இருந்தது. அதனை செய்ய வேண்டுமே, இதனை செய்ய வேண்டுமே என்ற கவலையே இருக்கிறது. இந்நிலையில் அவர்களில் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிடுகிறது. இறைவன் எவரையும் வீணாக்குவதில்லை. நமது பொருள் அழிந்துவிடும் என்ற ஆட்சேபனை தவறாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூபக்கருடைய பொருள் எவ்வளவு இருந்தது? 100-200 ரூபாய்கள். அவர்களுக்கு இறைவனிடமிருந்து கிடைத்த கூலி என்ன? அரசராக்கிவிட்டான். மேலும் கைசர் கிஸ்ராவுக்கு வாரிசாக்கிவிட்டான். சிறிது இறைவனுக்காகவும் சிறிது ஷைத்தானுக்காகவும் மனிதன் வாழ்வதை இறைவனது தன்மானம் விரும்புவதில்லை. தௌஹீதின் உண்மை நிலையும் இதுதான். இறைவன் அல்லாத ஒன்றின் பங்கே மனிதனிடம் இருக்கக்கூடாது. தௌஹீதை ஏற்பது ஒரு மரணமாகும். அசலில் அந்த மரணம்தான் வாழ்வாகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நிச்சயமாக அறிக, இந்த உலகிற்கு பிறகு ஒரு உலகம் உண்டு. அது ஒருபோதும் முடியாது. எனவே நீங்கள் உங்களை தயார் செய்ய வேண்டும். உலகமும் அதன் ரசனையும் இங்கு முடிந்து விடுமானால் அந்த நியமத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவில்லை. நான் உண்மையாகவே கூறுகிறேன், ஒரு மனிதர் அந்த அனைத்தையும் விட்டு தனித்து
இறைவன் பக்கம் வந்தார் என்றால் அவரே மோமின் ஆவார். ஒரு மனிதர் இறைவனுக்காக ஆகிவிட்டால் பிறகு அவரை இறைவன் விட்டு விடுவது என்பது ஒருபோதும் நடக்காது. இறைவன் அநீதி இழைப்பவன் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். कुछ खोता है, ஒரு மனிதர் இறைவனுக்காக ஒன்றை अगर तुम खुदा ताला की रजा இழந்தார் என்றால் அவர் பன்மடங்கு அதிகமாக பெறுகிறார். நீங்கள் இறைவனது திருப்திக்கு முன்னுரிமை தந்தால், சந்ததிகளை விரும்பினால் கண்டிப்பாக சந்ததி கிடைக்கும் என்று அறியுங்கள். तुम दो कोशिशें मत करो, உங்களுக்கு பொருள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக தருவான். நீங்கள் இரு முயற்சி செய்யாதீர்கள். ஒரே நேரத்தில் இரு முயற்சிகள் நடக்க முடியாது. सही करो, कोशिश करो. முயற்சி ஒன்றிற்காகத்தான் செய்ய வேண்டும். அது இறைவனை பெறுவதற்கான முயற்சியாக இருக்க வேண்டும். இறைவனுக்காக உலகை விட்டவர்களுக்கு உலகம் கிடைத்துவிடும். ஆனால் நிபந்தனை எல்லா வகை ஷிர்க்கிலிருந்தும் தப்புங்கள். इस्लाम की असल जड़ तौहीद है, यानी खुदा ताला की கூறினார்கள், நான் மீண்டும் கூறுகிறேன், இஸ்லாத்தின் அசல் வேறு தௌஹீதாகும். அதாவது இறைவனை தவிர வேறு எதுவும் மனிதனுக்குள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் மற்றும் ரசூல் மீது குறை கூறுபவராக இருக்கக்கூடாது. எந்த ஒரு துன்பம் தொல்லைகள் வந்தாலும், எந்த ஒரு துக்கம் கஷ்டம் வந்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து முறையீடு கூடாது. துன்பம் மனிதனுக்கு வருவது அவனது நஃப்ஸினால் வருகிறது. இறைவன் அநீதி இழைப்பதில்லை. ஆம், உண்மையாளர்களும் इससे खुदा ताला துன்பங்கள் பெறுகின்றனர். மற்றவர்கள் அதனை துன்பம் என்று கருதுகின்றனர். ஆனால் அவை உண்மையில் துன்பமாக இருப்பதில்லை. அவை ஒரு வகையில் அல்லாஹ்வின் அருட்களாகும். के अमाल उनको कोई बला लाती है, இதனால் இறைவனுடன் அவர்களின் தொடர்பு அதிகரிக்கிறது, அவர்களின் அந்தஸ்து அதிகரிக்கிறது. அதனை பிறர் புரிவதில்லை. எம்மக்களுக்கு இறைவனுடன் தொடர்பு இருப்பதில்லையோ அவருக்கு துன்பம் வந்தால் மேலும் தடுமாறி போகிவிடுகின்றனர். இறைவன் கூறுகின்றான், ஃபீ குலூபிஹிம் மர்துன் ஃபஸாதஹும் அல்லாஹு மர்லா. होता है वो खुदा ताला पर ஆகவே எப்போதும் பயந்து கொண்டிருங்கள். இறைவனிடமிருந்து அவனது அருள்களை கேளுங்கள். இறைவனிடமிருந்து தொடர்பை துண்டித்துக் கொள்வோருடன் சேர்ந்து விடாமல் இருப்பதற்காக அவனை தேடுங்கள், से मिलते हैं, அவனது அருளை தேடுங்கள். कोई शदीद अजाब आता, ஒரு மனிதர் இறைவனால் நிலைநாட்டப்பட்ட ஜமாத்தில் சேருகிறார் என்றால் इस्लाह चाहिए और அவர் இறைவன் மீது ஒன்றும் உபகாரம் செய்துவிடவில்லை. மாறாக அவனது அருளாலேயே அதில் இணைவதற்கு அம்மனிதருக்கு அவன் வாய்ப்பு தந்தான். ஒரு சமுதாயத்தை அழித்துவிட்டு புதியதை உருவாக்க அவன் ஆற்றல் வாய்ந்தவன். இக்காலம் நூஹ் மற்றும் லூதுடைய காலத்தை ஒத்துள்ளது. கடும் தண்டனை வந்து உலகத்தை அழித்து விடாமல் அல்லாஹுடைய கருணை சீர்திருத்தம் செய்ய விரும்பியுள்ளது. இந்த இயக்கத்தை நிலைநாட்டியுள்ளது. எனவே இதில் நமது பொறுப்பும் அதிகமாகும். நாம் இந்த போதனையை புரிய வேண்டும். கூறினார்கள், நமது ஜமாத்திற்கு மிக மிக அவசியமான விஷயமாவது அவர்கள் தமக்குள் தூய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அதன் மூலம் புதிய மாரிஃபத்து கிடைக்கட்டும். மாரிஃபத்துடைய வாதம் செய்துவிட்டு அதன்படி நடக்காதவர் வெறும் பேச்சு பேசுபவர் ஆவார். நமது ஜமாத் சோம்பேறிகளை பார்த்து கவனமற்று இருந்துவிட வேண்டாம். उनकी और दीन की तरफ உலகத்தின் முன்மாதிரியை பார்த்து பின்னால் போகாதீர்கள். சோம்பேறித்தனத்தில் மூழ்கிவிட வேண்டாம். அவர்களின் அன்பின் குளிர்ச்சியை பார்த்து உள்ளத்தை கடினமாக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு மார்க்கத்தின் பக்கம் जिंदगी आरज़ू அல்லாஹ்விடம் முஹப்பத் இல்லை. அதனை பார்த்து உங்கள் உள்ளத்தையும் கடினமாக்கிக் கொள்ள வேண்டாம். का सिलसिला और है, மனிதன் பெரும் விருப்பங்களையும் ஆசைகளையும் கொண்டுள்ளான். ஆனால் மறைவான இறை நியதியை பற்றி யாருக்கு தெரியும்? வாழ்வு நமது ஆசைகளுக்கு ஏற்ப செல்லாது. ஆசைகள் வேறு, இறை நியதி வேறு. जगा जगा कर गौर करना चाहिए. அதுவே உண்மையான தொடராகும். இறைவனிடம் உள்ள மனித வரலாறே உண்மை. हमें तौहीद யாருக்கு தெரியும் அதில் என்ன எழுதியுள்ளதென்று? எனவே உள்ளத்தை விழிப்பூட்டி சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஹீதின் புரிதிறனை வழங்குவானாக. நமது ஒவ்வொரு அமலும் இறைவனது திருப்தியை பெற முயல்வதாக அமையட்டுமாக. अब्दुल करीम अब्बास साहब सीरिया நான் ஜும்மாவுக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். அது கண்ணியத்துக்குரிய அப்துல் கரீம் அப்பாஸ் சாப் உடையது. इन्होंने 2005 में बैत की. சிரியாவை சார்ந்தவர். 5 மே அன்று இறை நியதிக்கு ஏற்ப வஃபாத்தாகிவிட்டார்கள். இவர் 2005 பையத் செய்தார். 2009 பின்னால் வந்து முன்னால் में शामिल हुए. உள்ளவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டார். बाकायदा குடும்பத்தில் தனி அகமதியாக இருந்தார். 2009 வசியத் அமைப்பில் இணைந்தார். असर पड़ा. சந்தாவை முறைப்படி வழங்குபவர். கடந்த வருடம் பொருளாதார நிலை மோசமடைந்த காரணத்தால் நாட்டின் சூழ்நிலையின் தாக்கம் ஏற்பட்டது. मरहूम शुगर के मरीज थे और
और सेहत काफी खराब। மிக தூரத்தில் இருந்தாலும் உறவினர் கையில் சந்தாவை கொடுத்து அனுப்பிவிடுபவராக இருந்தார். மர்ஹூம் சுகர் நோயாளியாக இருந்தார். உடல்நிலையில் மோசமாக இருந்தார். மெலிந்த உடல்வாகு. கடந்த நாட்களில் உடல் சீர்கேட்டை தொடர்ந்து இறைவன் முன் போய் சேர்ந்து விட்டார். கண்ணியத்திற்குரிய முல்ஹிம் அல்லாத் சாப் இவருக்கு தபலீக் செய்தார். தனது உண்மையின் பற்றின் காரணத்தால் விரைவில் பையத் செய்யும் வாய்ப்பு பெற்றார். எழுதுகிறார்கள், இவர் உண்மையான முறையில் உண்மையை தேடுபவராகவும் மிக உயரிய ஆன்மீகவாதியாகவும் இருந்ததால் அதிகமாக புத்தகங்களை படிக்காவிட்டாலும் கூட ஹக்கை ஏற்றுக்கொண்டார். தப்லீக் செய்த ஒரு மாதத்திலேயே பையத் செய்தார். பையத்திற்கு பிறகு இவர் கனவில் பார்த்தார், காபா மஸ்ஜிதில் பெரும் சஹாபாக்களுடன் இவர் தொழுது கொண்டிருக்கிறார். எல்லோரும் வெள்ளை ஆடை அணிந்துள்ளனர். தொழுகை நேரத்தில் இவரது நிலை மிகவும் ஆன்மீகமாக இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. மர்ஹூம் இந்த கனவால் மிகவும் மகிழ்ந்தார். எனது பையத்து முடிவு சரியானது என்பதை இந்த கனவு நிரூபிக்கிறது என்று கூறி வந்தார். எனினும் எளிமையின் காரணத்தால் உண்மையில் சஹாபாக்குடன் சேர்ந்து தொழுவதற்கு தனது தகுதி உள்ளதா என்று கேட்டு வந்தார். எங்கு சென்றாலும் தபலீக் செய்வார். ஏச்சு பேச்சுகள் பற்றி பயப்பட மாட்டார். இந்த விஷயம் கூறத்தக்கது. அதாவது அவர் இருந்த பகுதியின் மக்கள் அவரது கொள்கைக்கு மாற்றமாக சொன்னால் கேட்க தயாராக இருப்பதில்லை. கடும் நோயுற்ற நிலையிலும் ஜமாத்துடன் தொடர்பு வைத்திருந்தார். படித்தார், ஆதாரங்களை கற்றார், மென்மையுடன் அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வார். மிகவும் மென்மையான உள்ளம், மிக தாழ்மை குணம் கொண்டவர். அவர் கூறுவதுண்டு, நோய் எனக்கு ஒரு தடையல்ல. அதை எப்போதுமே நிரூபித்து வந்தார். ஒவ்வொருவரும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதில் பங்கு எடுக்க முடியும் என்று நிரூபித்து வந்தார். தப்லீக் செய்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி கூறும்போது அவரது கண்கள் ஈரமாகிவிடும். தைரியத்துடன் கூறுவார், இவ்வளவு விஷயங்களை இத்தகைய மெலிந்த மனிதர் கூற முடியுமா என்று கேட்பவர்கள் உணரவே முடியாது. மரணத்திற்கு பிறகு இவரது வீட்டினர் அஹ்மதி அல்லாதவராக இருந்ததனால் இவரது சடலத்தை எடுத்து சென்று விட்டனர். அஹ்மதிகள் ஜனாசா தொழ முடியவில்லை. எவ்வாறு இருப்பினும் காயிப் ஜனாசா தொழுதனர். இங்கும் இன்ஷா அல்லாஹ் தொழுவோம். ஹானி தாஹிர் சாப் எழுதுகிறார்கள், இவர் மிகவும் தூய அஹ்மதியாக இருந்தார். 2009 ஒரு வெப்சைட் தயார் செய்ய முன்வந்தார். நேரம் குறைவாக இருந்த காரணத்தினால் நான் இயலாமையை தெரிவித்த போது, நீங்கள் கட்டுரைகளை அனுப்புங்கள், பிறவற்றை நான் பார்த்துக் கொள்வேன் என்றார். மிக அழகான வெப்சைட்டை டிசைன் செய்தார். ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதில் நல்ல பிடிப்பு இருந்தது, துடிப்பு இருந்தது. மஜீத் ஆமிர் சாப் எழுதியுள்ளார்கள், மர்ஹூம் முகமது அலிபாஸ் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உருது நூற்களின் அரபி மொழிபெயர்ப்பை செக்கிங் செய்வதிலும் சரிபார்ப்பதிலும் என்னோடு பணி செய்தார். மர்ஹூம் அசாதாரணமான இஹ்லாஸ் மற்றும் நுட்ப ஞானத்துடன் பணி செய்வதில் விரைந்து பணி செய்யும் வழக்கம் உள்ளவர் என்று மிகவும் அழுத்தமாக நான் உணர்ந்தேன். நோயினால் பணியை சுணங்கியதில்லை, நோயை பற்றி சொல்லவும் இல்லை. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூற்களை படித்துவிட்டு மகிழ்ச்சி வெளிப்படுத்துவார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஞானங்களும் போதனைகளும் விரைவில் அரபு மக்களிடம் சென்று சேர வேண்டும், அவர்களும் அதிலிருந்து பயனடைந்து ஹிதாயத் பெற வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். ஹிலாஃபத் மீது அன்பு கொண்டவர். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக, அவருக்கு மக்ஃபிரத்தை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.